இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கீரை போண்டா தான் பார்க்க போறோம். ரொம்பவும் குயிக்கா 10 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபுட் இந்தியன். கீரை போண்டா செய்ய நான் சிறுகீரை அரைக்கட்டி எடுத்திருக்கேன். சிறுகீரையில இலைய மட்டும் எடுத்துக்கோங்க, தண்டி எடுக்க கூடாது. சிறுகீரைக்கு பதிலா அரைக்கீரை போடலாம், இல்லைன்னா பசலைக்கீரை போடலாம், தண்டு கீரை போடலாம், முருங்கைக்கீரை கூட போடலாம். இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, உங்க விருப்பம்தான். கீரையை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும், அப்பதான் மண் இருந்தாலும் போயிரும். கீரையை வாஷ் பண்ண தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில கீரையை திருப்பி போட்டு வாஷ் பண்ணுங்க. ஜென்ரலா டீ கடைக்கு போகும்போது போண்டா சாப்பிடுவோம். அந்த போண்டா சாப்பிட்றப்ப நல்ல மேல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள கீரையெல்லாம் போட்டு சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரியான போண்டா தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு, திரும்பவும் இன்னொரு தடவை வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. கீரை நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போண்டாவா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கீரை இருக்குதுன்னே தெரியாம சாப்பிட்டுருவாங்க. இப்ப வாஷ் பண்ண கீரையை எடுத்து காய் வடிகட்டுறதுல போட்டுக்கோங்க, அப்பதான் தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். கீரையில இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அரைக்கட்டு கீரையை கிளீன் பண்ணுனா ஒரு கை அளவு தான் வரும். இப்ப கீரையை கட் பண்ணிக்கலாம். கீரைகள்ல பொதுவா அயன், விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதனால குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம இலைய மட்டும்தான் சிறுகீரையில எடுத்திருக்கோம். இந்த கீரையில இலை சின்னதா தான் இருக்கும், அதனால கீரைய 1க்கு 2 கட் பண்ணுனா போதும். இதே அரைக்கீரையெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா பொடியா கட் பண்ணணும். கீரையை கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரமா வச்சிருங்க. இப்ப போண்டா போட மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல கடலை மாவு 1 டம்ளர், அதாவது 250 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1/4 டம்ளர், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணுனதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ணுன கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சமா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்ச சிறுகீரையை இப்ப ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊத்தாம. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை போண்டாவுக்கு கீரை கொஞ்சம் அதிகமா தான் சேர்க்கணும். சிறுகீரையில ரொம்பவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சிறுநீரகத்துல உருவாகிற கல்லை கரைச்சு வெளியே போறதுக்கு சிறுகீரை உதவுது. ஏஜ் ஆக ஆக இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். அந்த டைம்ல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இந்த சிறுகீரையை சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மாவை பிணைஞ்சுக்கலாம். கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி மாவை பிணைஞ்சதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சு பார்த்தா கரெக்டா உருண்டை வரணும். அந்த மாதிரி பக்குவத்துல தான் மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். உருண்டை நல்லா வருது. இப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க. பொரிக்கிறதுக்கு நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்க விருப்பம்தான். ஆயில் சூடாகிறதுக்கு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகிறதுக்குள்ள ஒரு பிளேட்ல டிஷ்யூ போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பொரிச்சு எடுத்த பிறகு அந்த டிஷ்யூ போட்ட பிளேட்ல போட்டோம்னா எக்ஸஸ் ஆயில எடுத்துரும். அதுக்காக தான் டிஷ்யூ போட்ட பிளேட்ல போடுறோம். ஆயில் சூடாயிருச்சு. இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மாவை தண்ணி தொட்டு வேணுங்கிற சைஸ்ல போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு பொரிச்சு எடுக்கும் போதுதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வேகும். அதனாலதான் அடுப்பை சிம்ல வைக்கணும். கடாயில எவ்வளவு உருண்டை பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு சைடு வேகணும்.
அதே போல நம்ம மாவை போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் டைம் விட்டு திருப்பி போடணும். 2 minutes வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 minutes ஆச்சு. இப்ப திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல சிம்ல வச்சு கலர் மாறி வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆயில்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் 90% அடங்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, சூப்பரா நல்லா கீரை போண்டா ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் இருக்கணும். அப்பதான் உள்ள மாவு நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஆயில்ல இருந்து வெளியே எடுத்து டிஷ்யூ போட்ட பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க போண்டா எவ்வளவு கிறிஸ்பியா வெந்திருக்குன்னு. ஒரு தடவை இந்த கீரை போண்டாவை வீட்ல செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். இதே போல மீதி மாவையும் போண்டா போட்டு எடுத்துக்கலாம். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க. கீரையை வச்சு எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். போண்டா செய்ய 10 minutes தான் ஆகும். முருங்கை கீரையிலயும் போண்டா போட்டா சூப்பரா இருக்கும். எந்த கீரை இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சுட சுட கீரை போண்டா ரெடி ஆயிருச்சு. கீரை போண்டா ஒரு செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான், கீரை போண்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுட்டோ இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.